வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன். தியானம் நல்ல முறையில் கைகூடி வர வர தியானத்தின் போது மட்டும் அல்லாமல் தியானத்திற்கு பின்னரும் சரி, மற்ற சமயங்களிலும் சரி, மனம் ஒரு அமைதியான நிலைக்கு வரத் தொடங்கும். அல்லது நாமாக மனதை அந்த அமைதி நிலைக்கு தயார்படுத்தி தக்க வைத்து முயல வேண்டும். இந்த முறையில் அமைதியை தக்க வைத்துக் கொள்வது என்பது நாம் தற்போது இருக்கின்ற நிலையை தக்க வைத்துக் கொள்வது போன்றதுதான். மேலும் நமது நிலையை கீழிறங்காமல் பார்த்து கொள்ளும். சில நேரங்களில் நமது மனம் அமைதி அடையும் போதே அது நமக்கு சாதகமான சூழ்நிலைகளையும் ஈர்த்து தரும். தவிரவே அடுத்து நாம் எடுக்கின்ற முயற்சிகள், அது ஆன்மீக முயற்சியானாலும் சரி, உலகியல் முயற்சிகள் எதுவானாலும் சரி, ஆழ்மனதை தயார் செய்துவிட்டு முயலும்போது பலன் முழுமையாகவும் உடனடியாகவும் கிடைக்கும். ஆழ்மனதை தயார் செய்யவே நல சங்கல்பங்கள், நல் வாக்கியங்கள், நற்சொற்கள் பயன்படுத்துகிறோம். இதில் சுவிட்ச் வேர்ட்ஸ் 2 வகைகளில் செயல்படும். சுவிட்சை ஆன் செய்வது போல் நமது ஆழ்மனதை செயல்பட செய்ய உதவும். சுவிட்ச் போன்று இந்த வார்த்தைகள் பயன்படும். இரண்டாவது, ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாற்ற உதவும். சுவிட்ச் ஓவர் என்று சொல்வார்களே, அதுபோல் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற உதவும் கருவி போலவும் செயல்படும். உதாரணத்திற்கு பலவீனத்திலிருந்து பலத்திற்கு, நவிலிருந்து செழுமைக்கு, முடக்கத்திலிருந்து முன்னேற்றத்திற்கு, பிரச்சனையிலிருந்து சமூகத்திற்கு, சுமூகத்திற்கு, அறியாமையிலிருந்து புத்திசாலித்தனத்திற்கு என்று ஒரு நிலையிலிருந்து வேறு நிலைக்கு சூழ்நிலைகள் மாற்ற சுவிட்ச் வேர்ட்ஸ் உதவும். சரி, இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தலாம். இதற்கு வன்முறை எதுவும் கிடையாது. எந்த வார்த்தையை உபயோகித்தால் அதன் மூலம் கிடைக்கும் பலனை உங்களால் உணர்வுபூர்வமாக உணர முடியுமா? அதன் பலனை மனக்கண்கால் பார்க்க முடியுமா? அதுதான் அந்த தேவைக்குரிய, பிரச்சனைக்குரிய, விஷயத்துக்குரிய சுவிட்ச் வேர்ட். உதாரணத்திற்கு, உடல் நலம் அடைவதற்கு ஏற்கனவே சொன்னது போல் உடல் நலம், ஆரோக்கியம் போன்றவை பயன்படுத்தலாம். இன்னும் ஒவ்வொரு தேவைக்கும் அதற்குரிய வார்த்தைகளையே சுவிட்ச் வேர்ட்ஸாக பயன்படுத்தலாம். உடல் சோர்வு நீங்க பலம், தெம்பு, ஸ்ட்ரென்த்து, எனர்ஜி, சக்தி. மனச்சோர்வு, கவலை, வருத்தம் நீங்க மனம், பலம், மனோசக்தி, அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம். பயம் நீங்க தைரியம், தேர்வு, முயற்சி, வெற்றி பெற. வெற்றி, ஜெயம். உறவுகளில் சுமூகம், அன்பான உறவுகள், சுமூகம், இணக்கம். குழப்பமான மனநிலை சரியாக, தெளிவான சிந்தனை. சரியான தீர்வு, பணப்பிரச்சனை தீர, பணம், மணி. தேவையான அளவு சேர்த்து சொல்லலாம். கடன்களை செலுத்தி முடிக்க. கடன்களை பற்றி நினைக்காமல் அதற்கு தேவையான பணத்தை. வேலை, தொழில், முன்னேற்றம், முன்னேற்றம், லாபம். லட்சியத்தை அடைய, லட்சியத்தை அடைகிறேன். ரீச் மை ஆம்பிஷன். நமது தவறுகள் குறைய, கவனம், நிதானம், பர்ஃபெக்ஷன், நற்குணங்கள் பெருக. அன்பு, பரபாகரம், ஒழுக்கம். இன்னும் என்ன குணம் வேண்டுமானாலும் அதை நினைத்து சொல்லிக் கொள்ளலாம். இதுபோல் உங்கள் தேவைக்கு ஏற்ற ஒரு ஆக்கப்பூர்வ வார்த்தைகளை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆழ்மனம் பதிலாக மாற வேண்டும். உங்கள் ஆழ்மனம் உடனே ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது சிறிது காலம் பிடிக்கலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு தேவைக்கேற்ற ஒரு ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின்,
நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின் வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி.